வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்க என்ன எழுதுறீங்கன்னா அவர் என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் ஜீரோன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேட்கறேன், இப்படி ஒருத்தரை ஜீரோன்னு எப்படி சொல்லுவீங்க? பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. வண்டி எடுக்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடும். காலை அப்படி தூக்குறவன நீ பாட்டுக்கு கவட்டில புகை அடிச்சு விட்டு கிளம்பிட்ட. அவ 4, 5, 6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனா. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரீசெண்டா நீயா நானால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சு ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி வா தமிழாவால இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டென்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டும் கலந்த கலவையா தான் இன்னைக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டை பார்க்க போறோம். பார்த்துடலாமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு தங்கள் தரப்பு சிக்கல்களையோ அல்லது நாங்க எப்படியெல்லாம் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களாக கணவர்கள் இந்த ஷோலையும் வந்திருக்கிறாங்க. கொட்டுங்க, உங்க குறையெல்லாம் கொட்டுங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க இந்த சாமாவு. ட்ரிப்புக்கு என்னன்னா கண்டினியூஸா போயிட்டே இருப்பாரு சார். ட்ரிப்பு யாரு கூட? ஃப்ரெண்ட்ஸோட. சண்டே ஆனா கிரிக்கெட்டுக்கு போயிருது. நான் எந்திரிக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டு சொல்லாம கிளம்பிடுவாங்க. 8 மணிக்கு போவோம் சார். சரி, இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம எந்திரிச்சு அதானே செய்ய முடியும். ஒரு மாசமா பண்ணிருக்கேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவனா. நல்லா இருக்கமா எல்லாம் என்ன எனக்கு புரியல. ஒண்ணு என்னன்னு, அதாவது கம்ப்ளைண்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி என் கூட சேர்ந்து அந்த மனுஷனும் 11 மணி வரைக்கும் தூங்காம காலையில எஞ்சி போய் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு வராப்புல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா? அதாவது சண்டே ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு இந்த மனுஷன் கூட மாற வேலை பார்க்காம காலையில எஞ்சி கிரிக்கெட் ஆட போயிடறாப்புல. வீட்டுல எல்லா வேலையும் அன்னைக்கும் நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. நான் தான் ஃபீல் பண்ணேன். இந்த மனுஷன் இந்த அம்மா முழிக்கிறதுக்கு முன்னாடியே போய் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுறாப்லையா. இத்தனைக்கும் 3 வாரம் கழிச்சு தான் அதையே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் கிரிக்கெட் ஆட போறது இவங்களுக்கு பிடிக்கலையா. மறுபடியும் ஃபீலா இல்ல, இது கவுளியா அது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மாக்கு அது எப்படி என் புருஷன் ஒரு 3 மணி நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா விளையாடிட்டு வரலாம், கூடவே சும்மா படுத்து கிடந்தாலும் கிடக்கலாமே தவிர்த்து சந்தோஷமா மட்டும் இருக்க கூடாது. அதுதான் முக்கியம். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மனைவியை கவனிக்க. பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோம்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். வண்டி எடுக்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடும். காலை அப்படி தூக்குறவன நீ பாட்டுக்கு கவட்டில புகை அடிச்சு விட்டு கிளம்பிட்ட. 29 வருஷமா யாரு கூடயும் கேர்ள்ஸ் யாரு வண்டியில ஏற்றிட்டு போனதில்லை. எங்கேயுமே சுற்றி பார்த்தது. பேச்சுலராகவே போயிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். என் கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே இல்ல. போட்டோவுக்கு கூட இப்படி கூட என்ன டச் பண்ணாம கூட இப்படி கூட போட மாட்டார். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2.5 years. எவ்வளவு காலம் பிடிக்கிறதுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இன்னும் அவ்வளோதான். பாப்பா வந்துருச்சு. பாப்பா வந்துருச்சு அப்படின்னு அங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க. பாப்பாவே வந்துருச்சு. இன்னுமாடா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அதாவது அக்மால் 90s கிட்ட இருப்பாரு போல இந்த மனுஷன். ஏதோ கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது, அதனால இந்த பேச்சுலர் விட்டு என்னால வெளியே வர முடியலன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சான், பாப்பா வந்துருச்சான், ஸ்டில் அவர் ஒரு பேச்சுலராகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காராம். கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசினது கிடையாது, எந்த பொண்ணையும் நான் பைக்ல கூட்டு போனது கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணமாடா? 9 வருஷமா யாரு கூடயும் கேர்ள்ஸ் யாரு வண்டியில ஏற்றிட்டு போனதில்லை. எங்கேயுமே சுற்றி பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஒரு காரணம் இல்ல. பொண்ணை பைக்ல ஏத்திட்டு போறதுக்குலாம் ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் எதுவும் நடத்துறாங்களா? எல்லாருக்கும் என்ன ஆசையா இருக்கும்னா, சரி ஓகே இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நம்ம பைக்ல ஏத்துனது கிடையாது, கல்யாணம் ஆகி நம்ம பொண்டாட்டிய பைக்ல ஏத்திட்டு போகும்போது தான்டா ஜாலியா இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணு ஏத்துனது கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி மனுஷன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமம்டா. அப்ப வீட்டுல வந்து காசு இல்லாம ஒரு வேலைக்காரி வந்துட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும் என் விஷயத்துலயும் ஜீரோ. முட்டை முட்டை முட்டை
முட்டை முட்டை முட்டை முட்டை முட்டை முட்டை. ஏன் அப்படி சொல்றீங்க? காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவாரு. காலையில இருந்து சைட்ல ஹெவி வர்க், தலை வலிக்குது, கங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வருவாரு, ஃப்ரெஷ் அப் ஆவாரு, ஃபோன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. இன்னைக்கு வருவா, ஃபோன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. அதுக்கு ஆக்சுவலாக காலைல 10 மணிக்கு பேக் எடுத்தோம்னா மார்னிங் ஆஃபீஸ் நீ முடிச்சப்ப ஃப்ரெண்டு கூட போகிறது, அவட கொஞ்சம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது. நீங்க பார்ட்னரா இருக்கீங்களா அதுல? பார்ட்னரா ஒரு பண்ணி தரேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஏண்டிங்க்கு அந்த டைமிங்க்கு இதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்குது. 10 to 10 அப்படி இருக்கும். பொறுப்பா தானே இருக்காரு. இதுங்களெல்லாம் நான் ஏதாவது சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கேன், என்னெல்லாம் மதிக்கவே மதிக்காதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு அதனால முடியாது. இப்போ அவர் 2 வேலை பாக்குறாரு, இதுல ஏதாவது ஒண்ணு விட்டா குடும்பம் தாங்குமா? அப்புறம் என்ன பண்றது? இதுக்கு பதில் வராதே. ஏன்னா இந்த 2 வேலை பார்த்து அந்த 2 வேலையில இருந்து வரக்கூடிய வருமானம் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வருமானம் இல்லாட்டா குடும்பம் ஓடாது. ஒருவேளை அந்த மனுஷன் சரி ஓகேமா நீ இவ்வளவு சொல்றல, அதனால ஒரு வேலையை விட்டுட்டு குழந்தையோட விளையாடுறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு வைங்க. 2 வாரம் 3 வாரம் கழிச்சு எப்பா குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லை, நீ சும்மா உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறதுக்கு குழந்தைக்காக வச்சு இன்னொரு வேலைக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில இருந்தே வந்துடும். என்ன 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 அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது இருக்கணும். உங்களுக்கு உங்க பிள்ளையோட இருக்க எவ்வளவு ஆசையா இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. முட்டையை கொடுத்து ஊட்டுனா அதுக்கு அடைச்சிக்குது, சாக்லேட் வாங்கினா ஃபுல்லா கொடுத்துறாரு, அடைச்சிக்குது. அதை எப்படி புட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு பேசிக் தெரியல. ஒருத்தர் 2 வேலை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. இப்போ இவர்கிட்ட போயிட்டு பியூட்டிஃபுல் ஃப்ளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி செய்ய முடியும்? ஆமால ஆமாவா இல்லையா? அப்பெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணுமா சார் லைஃப்ல? நீங்க என்ன எழுதுறீங்கன்னா அவருடைய என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேட்கறேன், இப்படி ஒருத்தரை 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த குடும்பத்துக்காக 2 வேலை பார்க்கிறாரு, சரியா? பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. இப்ப அவர் ஏன் அழறாருன்னு நினைக்கிறீங்க? அவரால பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அது உண்மையான கண்ணீர். அதான் அது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100ன்னு. இதை விட வேற என்ன வேணும்? மறுபடியும் சொல்ல, பச்சா குடுமி சரச்சா மொட்டைம்பாங்க எங்க ஊர்ல. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு தான் தோணுது, அந்த அம்மாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் தான். குழந்தையா இருக்கும்போது அந்த பாப்பாவோட அப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது இவங்க மட்டும் கிடையாது, எல்லார் வீட்லயுமே ஒரு வைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் தான் அது. விட்டுட்டு போகணும்னு நினைச்ச காலை உடைச்சிருவேன். ஆனா குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மனுஷன்லாம் காலையில 10 மணிக்கு போனா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாப்புல. யாருக்காக? உங்களுக்காக தான். அந்த வருமானம் இருந்தால் தான் குடும்பம் நல்லா ரன் ஆகும். அந்த வருமானம் இருந்தால் தான் பாப்பாக்கே நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும், அந்த பாப்பாவை நல்லா வளர்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மனுஷனே ஓடிக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கே இப்படி சொன்னா பல பேர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க, பல பேர் லாரி டிரைவர்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு டைம் வெளியே போனாங்கன்னா 1 மாசம் ஆகும், 1.5 மாசம் ஆகும். வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் பல குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்ப்பாங்க இது நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் அந்த குழந்தையா இருக்கும்போது பிறந்த குழந்தைய கையில கூட தூக்கி இருக்க மாட்டாங்க. சோ அவங்களெல்லாம் என்ன சொல்றது? தான் வாழ்க்கையில முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம். ஏன் தெரியுமா? அடுத்த தலைமுறை தலை தூக்கணுங்கிற வெறி. எல்லாருமே குடும்பத்துக்காக தான் ஓடுறாங்க. இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைக்காக ஓடக்கூடிய புருஷனை குறை சொல்றாங்க பாத்தீங்களா? அது நல்லா இருக்காது. என்னைய வேலை வைக்கிறாளே அம்மா, என்னாச்சு என்னாச்சு? டோன்ட் யூஸ் ஃபோன் நைட் டைம். நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா. என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க. மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே என்ன கூட்டிட்டு போனது கிடையாது. ஐயோ எனக்கு அப்படிலாம் யோசிக்கவே தெரியாதுமா. ஆக்சுவலி ஐம் வெரி இன்னசென்ட். 1 மந்த்ல நான் 6 லைனாமா? ஓ, நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுக்கு நினைச்சேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கறத சொல்லிவிட்டு உனக்கு. அவ 4, 5, 6 ஹவர்ஸ் ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனா. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. அட பாவமே டேய், எப்படி இந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டீங்கடா ஐயா. ஃபர்ஸ்ட் நைட்ல போன் ஒண்ணு விஷயத்தெல்லாம் இங்க வந்து சொல்லி ஆகணுமா? அவர் ஹஸ்பண்டே பாக்குறாப்ல, ஏம்மா எங்க வந்து என்னத சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனா. ஐயோ. ஆக மொத்தத்துல கல்யாணம் ஆகியே 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நான் எங்கேயும் கூட்டு போகலன்னு சொல்லிட்டு 6 கம்ப்ளைண்ட் அடுக்கிறத பார்க்கும்போது அந்த பையன் கொஞ்சம் பாவமா தெரிறான்.
இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட போனை தான் நோண்டுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இது சூப்பர் ஜோடி, மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க தான் போல. சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம், அங்கேயே தான் சார் இருப்பான் பாருங்க. இப்ப கூட 2 பேர் தொத்தி பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள புடிச்சு காட்டுறா, இந்த பின்னால கையை காட்டுறாங்க பாரு. முதல்ல இந்த தரதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. ஆக்சுவலா இப்ப அங்கதான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க. இது ஒரு நல்ல அட்வைஸ். பேச்சுலர் ரூம் பக்கத்துலலாம் நம்ம வீடு வச்சிருந்தோம்னா வீட்டுல குடும்பம் நடத்த மாட்டாங்க, பேச்சுலர் வீட்டை தான் குடும்பமே நடத்துவாங்க. ஏன் ஆண்களுக்கு வீடு சுவாரஸ்யமா இல்ல? ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்துகிட்டு. என்ன தயக்கம், பயம்? நம்ம எதனா பேசினா சண்டை வந்துருமோ. ட்ரெஸ் மறந்துட்டீங்களா நீங்க? இல்ல, ட்ரெஸ் மறக்கலமா. என்னடா இது, நம்ம எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஹிபிஷன் இல்லாம பேச முடியல. ஆமா, சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லமா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம்னா அந்த பயம் இல்லாம என்ன ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. இவங்க திருப்பி நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, என்ன பண்றாங்களோ, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, ஏன்னா அது உண்மை. பொசுக்குன்னு உண்மைன்னு போட ஸ்டாப்ல தெரியல. ஆமா, ஏன்னா அது உண்மை. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஆனா இந்த மனுஷன் சொல்றது என்னமோ மேக்ஸிமம் உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஏதாவது ஜோக்க போட்டா கூட அவனும் சேர்ந்து சிரிச்சிட்டு போயிடுவான். இதே விஷயத்த பொண்டாட்டி கிட்ட பண்ணீங்கன்னு வைங்களேன், வீடு 2000. ஆக மொத்தத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஃப்ரெண்டு வேற பொண்டாட்டி வேற. ஃப்ரெண்டை அப்ரோச் பண்ற மாதிரி பொண்டாட்டி அப்ரோச் பண்ண கூடாது. பொண்டாட்டி கிட்ட சில டெம்ப்ளேட் இருக்கு. அதாவது, ஆமாமா நீ சொல்றதுதாம்மா கரெக்ட், நான் தப்புமா, என்ன மன்னிச்சிருமா, இந்த 4 வார்த்தையை மட்டும் டெய்லி ஒரு 40 வாட்டி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபோர்காஸ்ட் பிரெயின் சார். உங்க வீட்டுக்காரர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொல்லி லவ் பண்ணாரு, எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னாரு, இப்போ எப்படியெல்லாம் உங்களை பார்த்துக்கிறாரு? லிஸ்ட் ரெடி. நான் 3 வேளையும் நானே சமைச்சு தரேன், வீட்டு வேலையெல்லாம் நானே பார்க்கறேன், எல்லாமே சொன்னான். நீங்க தானா? அது நீங்க தானா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சமைச்சு தரேன்னு சொன்னேன் சார். வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது. கை கொடுங்க. நல்ல புருஷனா எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. துவைச்சு வச்ச துணியை மடிச்சு வைக்கிறது. ஏன்னா இதுல தான் பெரிய இஷ்யூ வருது. எடுத்துட்டு வந்து அப்படியே பெட்ல போட்டுட்டா அதை யார் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை. மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும், மூட்டுப்பாடு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருமா, ஈவினிங் வந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு போனா, இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே. இல்ல 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 கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல, ஒரு இலவு இல்ல. எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன். இதுக்குதான் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிறது. மாட்டிக்கிட்டல, எல்லா வேலையும் அவர் தான் பாக்குறாருமே. அப்படிலாம் இல்ல, எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து வீடெல்லாம் பெருக்கிறேன், இப்ப அது கூட பண்ண மாட்டேன்றான் அவன். நீ தான் பெருக்கணும் அப்படி சொல்றான். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஆனா பாவம்யா அந்த மனுஷன், வீட்டுல சமையல் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறாப்பலையா, வீட்டுல இருக்கிற அம்புட்டு வேலையை அந்த மனுஷன் தான் பாக்குறாப்பலையா, வீட்டை பெருக்கிறது இல்லையா, அது ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கு இந்த புள்ள. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஆக மொத்தத்துல இதுல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக அந்த டைம்ல கண்டதையும் சொல்லி கண்டமேனிக்கு வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த புள்ளியும் லவ் அக்செப்ட் பண்ணி கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இத பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம். வீட்டு வேலையெல்லாம் நானே பார்க்கறேன், எல்லாமே சொன்னான். சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். சார் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜில். அப்போ என்ன சார் நம்ம சொன்னார், கஷ்டத்துலேயும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னாரு. நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு உன்னை பார்த்துக்கலான்னு இருக்கு. மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளையாட போயிட்டாரு. தாய் பாஸா? சார் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவரை தேடுறாங்க சார், பார்த்தாங்க உட்காந்து தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு. அவன் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் எப்போ நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடக்கும்னு நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் விட்டுட்டு தாய் பாஸ் விளையாட போயிருக்கீங்களே. அதை எங்கடா எடுத்துக்கிற? மாப்பிள்ள காயின் இருக்காரு 3க்கு, அதை வெட்டு. என் மாமியாரு நீ கத்துக்கோ, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம், எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். ஆமா ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். ஃபேமிலி தாய் பாஸ். குடும்பமா சேர்ந்து டைம் பாஸ் பண்ணலாம்ன்றது கேள்விப்பட்டிருக்கேன். குடும்பமா சேர்ந்து தாய் பாஸ் விளையாடலாம் அப்படிங்கறத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நல்ல குடும்பம் கர்மம் இது கரெக்ட் மாடுலேஷன். அவனுக்கு கல்யாணம் நடக்குன்றதே ஒரு கனவு, அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் அதுக்கு மேல உள்ள கனவுன்னு வச்சுக்கோமே. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, கல்யாணம் பண்ண கையோட போய் தாய் பாஸ் ஆடிட்டு இருக்காப்ல. இத்தனைக்கு இவர் அம்மாவுடைய தாய் பாசத்தை பாருங்க. அந்த புள்ளையை கூப்பிட்டு அம்மா நீ கத்துக்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம்
விளையாடுவோமா? என் மாமியாரு நீ கத்துக்கோ, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம், ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். ஃபேமிலி தாய் பாஸ். இது வீடு இல்ல. ஃபேமிலி தாய் பாஸ். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை. ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் வைஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா குரூப்பா ஒரு 15 பேர் போனோம். அப்பலாம் அவ்வளோ நாங்கள் வெளியில் சுத்தந்தே இல்லை. 10 இயர்ஸ் லவ் பண்ணதுலேருந்து அதே ஒரு ஃபியராக இருந்தது. அதனால சேஃப்டிக்கு கூட வந்தாங்க. இவங்க யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. ஓகே, அவங்க சேஃப்டிக்கு நம்ம கூட வராங்க. ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? காட்டேஜ் ரூம் புக் பண்ணாங்க. 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். சிறப்பான ஆள் நீ. நம்ம அச்சுன தும்னா வெளியில பக்கத்து ரூம்ல கேக்கும். அப்படி இருக்கும்போது அங்க எப்படி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும்? என்ன கொடுமை சரவணனுது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பயத்துக்கு ஒரு பவுன்சரை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். போற போக்க பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்பம் நடத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணும் போலயே. இந்த 5 ரூல்ஸ் எல்லாம் பொருந்தும். இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சேஃப்டிக்கெல்லாம் இதே மாதிரி கல்யாணம் ஆனா இன்னொரு கப்பலை கூட்டு போய் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சேஃப்டிக்காக 15 பேர் கொண்ட குடும்பத்தை கூட்டு போனதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். ஃபேமிலியா குரூப்பா ஒரு 15 பேர் போனோம். இது ஹனிமூன். இதெல்லாம் கூட விட்டலாம்னு வைங்க. ஆனா இந்த 15 பேர் கொண்ட குடும்பம் போனாலும் புதுசா கல்யாணம் ஜோடி தனியா ரூம் எடுத்து தங்கணும்ன்ற ஒரு பேசிக் கூட இல்லாம கேட்டா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டேஜ் புக் பண்ணி தங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். இவன் டம்மி தான் போல் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல அந்த புள்ள நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு கிரௌடுக்கு நடுவுல சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே எவ்வளவு குமுறி இருப்பாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.